அன்பார்ந்த நூல் நிலையம் வாசக பெருமக்களே வணக்கம். நம்முடைய மக்கள் ஜனநாயகத்திற்கு பழக்கப்பட்டவர்கள். ஆகவே இங்கே எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது. பலரை சில காலம் ஏமாற்றலாம், சிலரை பல காலம் ஏமாற்றலாம். எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது என்பது இங்கே உள்ள பழமொழி. நம்முடைய மக்கள் மன்னராட்சி காலத்திலேயே ஜனநாயகத்திற்கு பழகியவர்கள். குடவோலை முறை இருந்தது இங்கே. பொற்கை பாண்டியன் வாழ்ந்த நாடு இந்த நாடு. யானோ அரசன் யானே கள்வன் என்று சொன்ன பாண்டியன் நெடுஞ்செழியன் வாழ்ந்த பூமி இந்த பூமி. சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? ஏரிக்கரை பாட்டும் ஏலேலோல பாட்டும். ஆக எனக்கு பெரிய செல்வங்கள் தேவையில்லை, பணம் தேவையில்லை, எனக்கு சுதந்திரம் முக்கியம், எனக்கு ஆரோக்கியம் முக்கியம் என்று நினைத்த மக்கள் நம்முடைய மக்கள். இதைத்தான் அந்த பாடல் விவரிக்கிறது. உலகம் முழுவதும் சுற்றினாலும் என்னுடைய கிராமத்தைப் போல வராது. எத்தனை மொழிகள் இருந்தாலும் என்னுடைய மொழிகள் போல வராது. சொர்க்கமே என்றாலும் சொர்க்கமேனாலும் வேணாம் அப்படிங்கிறான். சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமானா? என்னடா பொல்லாத வாழ்க்கை, இதுக்கு போய் அலட்டிக்கலாமான்னா? ஆடுன வரைக்கும் ஆடு, இல்லை ஓடுற வரைக்கும் ஓடு, பாடுற வரைக்கும் பாடு, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா அப்படின்னா. ராமன் ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை என்று பாடினான். ஓனா போகட்டும் வேலை, உனக்கு ஒரு வேலையை கொடுக்குறேன்டா அப்படின்னா. இந்த மனநிலை கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் கட்டில் அமைந்ததடா, கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை, இன்ப சக்கரம் சுத்துதடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா என்று சொன்னான். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்புன்னு பாடினான். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இதெல்லாம் இந்த பாடல்கள் எல்லாம் எதை காட்டுகிறது? கம்பன் பாடினானாம் சோழ மன்னனை எதிர்த்து, மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ, உன்னை நம்பியா தமிழை ஓதினேன் என்று தூக்கி எறிந்து விட்டு வந்தான். இதுதான் இந்த நாட்டு மக்களின் உள்ள கிடக்கை. இதுதான் அவர்களுடைய உளவியல் மனோதத்துவம். இதை புரிந்து கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும். வாயில்லாத ஜீவன் ஒரு மாடு. அதனுடைய கன்று குட்டியை மன்னனுடைய மகன் தேரை ஏற்றி கொன்று விட்டான். கண்ணீர் விட்டு அழுத அந்த பசு போய் அழைப்பு மணியை அடிக்கிறது. ஆக வாயில்லாத ஜீவன் கூட மன்னனை நம்பியது. மன்னன் நமக்கு நீதியை பெற்றுத் தருவான், நியாயத்தை பெற்றுத் தருவான் என்று ஒரு வாயில்லாத ஜீவன் கூட நம்பியது. ஆனால் வாய் இருக்கிற மக்கள், சிந்திக்க தெரிந்த மக்கள் அரசியல்வாதிகளை நம்பவில்லை. மன்னராட்சியிலும் நன்மை உண்டு, ஜனநாயகத்திலும் தீமை உண்டு என்பது புரிகிறது அல்லவா? பிறகு கண்ணகி மன்னனை நேருக்கு நேராக சந்தித்தாள். நீ எல்லாம் ஒரு மன்னனா என்று கேட்டாள். நேருக்கு நேராக சந்தித்தாள். இதெல்லாம் ஒரு நாடா? நீ எல்லாம் ஒரு மன்னனா? அறிவு கெட்ட மன்னனே என்று கேட்டாள். நேருக்கு நேராக சந்தித்தாள். இன்றைக்கு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு ஏழை தமிழச்சி, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை, ஒரு மந்திரியை நேருக்கு நேராக சந்திக்க முடியுமா?
சந்தித்து முறையிட முடியுமா? இதெல்லாம் ஒரு ஜனநாயகமா? ஆகவே இங்கே எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், கார்ப்பரேட் அரசியல் என்பது இங்கே எடுபடாது. மன்னர் மனோபாவம் இங்கே எடுபடாது. காலம் காலமாக இங்கே யாரும் ஆள முடியாது. குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் எடுபடாது. ஜனநாயகத்தை மக்கள் விரும்புகிறார்கள். மன்னராட்சி காலத்திலிருந்தே மக்கள் ஜனநாயகத்திற்கு பழக்கப்பட்டவர்கள். இவர்களிடம் பிரச்சாரம், கோயபல்ஸ் பிரச்சாரம் எடுபடாது. தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அடித்திடுவோம் என்று தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நாடு இந்த நாடு. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று சொன்ன நாடு இந்த நாடு. 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்று சொன்ன நாடு இது. மணக்கோயில், பூசலாறு மணக்கோயில் கட்டிய நாடு இது. அந்த மன்னனுடைய அரண்மனை எனக்கு தேவையில்லை, பூசலாரின் மணக்கோயில்தான் எனக்கு தேவை என்று சொன்ன இறைவன் வாழ்ந்த நாடு இந்த நாடு. கனிக்கண்ணன் போகின்றான், நீயும் உன் பைனாகப் பாயை சுருட்டிக்கொள் என்று புலவர் காட்டுக்கு போகிறார். அவரோடு தமிழும் போகிறது. தமிழ் இல்லாத இந்த நகரத்தில் நான் வாழ விரும்பவில்லை, புலவர் இல்லாத இந்த வீட்டில் குடியிருக்க விரும்பவில்லை என்று இறைவன் தன்னுடைய வீட்டை காலி செய்து கொண்டு புலவருக்கு பின்னால், தமிழுக்கு பின்னால் போனான். நாடு நகரமெல்லாம் இருண்டு போய்விட்டது. அப்படி மன்னர்கள் தமிழுக்கு அடிமையாக இருந்தார்கள். தமிழுக்கு அடிமையாக இருந்ததால் அந்த மன்னர்களுக்கு மக்கள் அடிமையாக இருந்தார்கள். இன்றைக்கு தமிழும் இல்லை, மன்னனும் இல்லை, மனசாட்சியும் இல்லை. அப்படி மணக்கோயில் கட்டிய நாடு இந்த நாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு என்று சொன்னானே, அப்படிப்பட்ட கவிஞன் வாழ்ந்த நாடு இந்த நாடு. இந்த நாட்டில் 250 ஆண்டு காலம் வெள்ளையர்கள் ஆண்டார்கள். அதற்கு பிறகு சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகள் ஆகிறது. ஆக 300 ஆண்டு காலமாக இந்த மக்கள் ஜனநாயகத்திற்கு பழக்கப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இங்கே மறுபடியும் மன்னராட்சி எடுபடாது. அதற்கு தகுந்தது போல் தன்னை துறவியாக்கி கொண்டு வாழ்கிறவர்கள் வரலாற்றில் நெடுங்காலம் வாழலாம். சொர்க்கமே என்றாலும் நம்முடைய இலக்கியத்தை போல் வராது என்பதுதான் அந்த வாசிப்பு, அந்த படிப்பு, இந்த வாசிப்பு இயக்கம் சொல்லுவதெல்லாம் அந்த ஜனநாயகம் தழைக்க வேண்டும், அந்த ஜனநாயகத்தின் பசுமை தழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வாசிப்பு இயக்கங்கள் நடைபெறுகின்றன.